بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஆலயத்தை கட்டி நிறைவு செய்துவிட்டு அதில் வழிபாட்டை துவங்குகிற முதலாம் நாளிலே நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையிலே மிக மிக நெருக்கமான ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி தருகிற கட்டிடங்கள் என அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்ன அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் தனது இறைவனோடு மிக மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு இடம் அவன் சஜிதா செய்கிற நேரம்தான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை சஜிதா செய்வதற்காக வேண்டியே உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையிலே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிற கட்டிடம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் நியாய தீர்ப்பு நாளின் பொழுது சூரியன் தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். எந்த நிழலும் இல்லாமல் நிழலுக்காக மக்கள் எல்லாம் பரிதவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே சில நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான், தங்க வைப்பான் என்று அந்த பட்டியலை வாசித்துக் கொண்டே வருகிறார்கள். அதிலே இடையிலே சொல்கிறார்கள், ஒரு ரஜுலுன் கல்புஹு அல்லகும் பில் மசாஜித். எந்த மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களோடு சம்பந்தப்பட்டிருந்ததோ அந்த மனிதனும் நாளை மறுமையிலே அரிசிக்கு கீழே நிழல் பெற்றவனாக இருப்பான். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மனிதனுடைய சிந்தனை பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், அங்கே சென்று தொழ வேண்டும், அங்கிருந்து திக்ருகளில் ஈடுபட வேண்டும் என்பன போன்ற பள்ளிவாசல்களோடு யாருடைய உள்ளம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதர் நாளை மறுமையிலே அரிசிக்கு கீழே இருப்பார் என்று பள்ளிவாசலின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு உரிய இந்த பள்ளிவாசல் இன்றைக்கு இங்கே கட்டி முடிக்கப்பட்டு அதில் தொழுகை நடைபெற துவங்குகிற தருணத்தில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் பள்ளிவாசல்களை பற்றியும் அதில் பேண வேண்டிய ஒழுங்குகளை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிற சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பள்ளியை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமானவை, அதிலே அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள். ஒரே ஒரு வரியிலே பள்ளிவாசல் சம்பந்தமான ஏராளமான இலக்கணங்களை, பள்ளிவாசலில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு பண்பாடுகளை ஒற்றை வரியிலே அல்லாஹ் மிக அழகாக ரத்தின சுருக்கமாக சொல்லித் தருகிறான். வ அன்னல் மஸாஜித லில்லாஹ். பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. அல்லாஹ்விற்கு சொந்தமானவை என்றால் அதனுடைய பொருள் என்ன? இந்த வாசகத்தினுடைய பொருளை, அர்த்தத்தை நம்முடைய சமுதாயம் சரியான முறையிலே புரிந்திருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்கிறார்கள், பள்ளி அல்லாஹ்வுடைய ஆலயம்தான், அல்லாஹ்வுடைய வீடுதான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை மறுக்கிற எந்த ஒரு முஸ்லிமும் இருக்க மாட்டார். ஆனால் நடைமுறையிலே அதை அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாகத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா, பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால், பள்ளிவாசலை கட்டியவர்கள், பள்ளிவாசலுக்காக நிலம் கொடுத்தவர்கள், பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியிலே பங்கெடுத்தவர்கள், பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் அந்த பள்ளிவாசல் தங்களுக்குரியதை போன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்குரியது என்று ஒரு புறத்திலே சொல்லிவிட்டு இன்னொரு புறத்திலே அது தங்களுக்குரியது, அல்லாஹ்வுக்கு உரியது என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு வீடு ஒரு மனிதனுக்கு சொந்தமானது என்று சொன்னால் அந்த வீட்டிலே செயல்படுத்தப்படுகிற அத்தனை விஷயங்களும் அந்த மனிதனுடைய விருப்பத்திற்கு இணங்க நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் அந்த வீடு அவனுக்குரியது என்ற அர்த்தமாகும். பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ள அதிகாரம் செலுத்தினால், நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன சமைக்கணும், நம்ம வீட்டை எப்படி சுத்தப்படுத்தணும், நம்ம வீட்டுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இன்னைக்கு உன் வீட்டுல கத்திரிக்காய் சாம்பார் வைன்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்வோமா? என் வீட்டுல நான் சமைப்பேன், எனக்கு தெரியும், நீ வெளியே போன்னு சொல்லுவோம். அப்ப நம்முடைய உரிமையிலே நமக்கு சொந்தமான வீட்டில் நம்ம அல்லாத மற்றவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்த விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்ளாத நாம்
அல்லாஹ்வுடைய வீடுகளில் அவனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோமா அல்லது அவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீடு போல முஸ்லிம்கள் பாவித்து வருகிறார்களா என்று சொன்னால், பெரும்பாலான இடங்களில் அல்லாஹ்வுடைய வீடு என்ற அந்த அந்தஸ்தை மறந்துவிட்டு, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்பதை மறந்துவிட்டு தங்களுக்கு சொந்தமானது என்ற அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு சொந்தமான இந்த வீட்டில் என்னென்ன மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆனின் பல்வேறு இடங்களில் சில செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறான். அதிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பள்ளிவாசல் என்று சொன்னால் அதனுடைய சிறப்பு எதை வைத்திருக்கிறது? அதில் போடப்பட்டிருக்கிற கற்களை வைத்தா, அதில் அடிக்கப்பட்டிருக்கிற உயர்தரமான பெயிண்ட்களை வைத்தா, அல்லது அதிலே மாட்டப்பட்டிருக்கிற அலங்கார பொருட்களை வைத்தா, அல்லது கலர் கலரான விளக்குகளை வைத்தா ஒரு பள்ளியினுடைய உயர்வை எதை வைத்து தீர்மானிப்பது? இதுதான் பள்ளியின் உயர்வை தீர்மானிப்பது என்று சொன்னால், நபிகள் உலகத்திலேயே மிகச்சிறந்த பள்ளியாக கருதப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிது நபவி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட காபத்துல்லா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட பைத்துல் முகத்தஸ், இதுவெல்லாம் ஆரம்ப காலத்திலே எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது? பள்ளிவாசலுக்கு அதுதான் சிறப்பை தரும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லட்ச மடங்கு அதிக நன்மை தருகிற அந்த காபத்துல்லாவும் மஸ்ஜிது நபவியும் பைத்துல் முகத்தஸும் இப்படிப்பட்ட அலங்கார பொருட்களால் இன்றைக்கு அலங்கரிக்கப்படுகிறது. ஆனால் நபிகள் நாயகத்தின் காலத்தில் எப்படி இருந்தது? ஓலை குடிசையால் வேயப்பட்டிருந்தது, வெறும் மந்தரையாக இருந்தது, எந்த விளக்குகளும் இல்லாமல் இருந்தது, எந்த அலங்காரமும் இல்லாமல் இருந்தது. எந்த அளவிற்கு அது மோசமாக இருந்தது என்று சொன்னால், வருவோர் போவோர் அந்த கட்டிடத்தை பார்த்துவிட்டு அது என்ன கட்டிடம் என்று தெரியாமல் சிறுநீர் கழிக்க ஒதுங்குகிற அளவிற்கு அதை பார்த்தாலே மிகவும் ஒரு பங்கரையான தோற்றத்தோடு இருந்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட பள்ளிவாசலை அல்லாஹ் சிறப்புக்குரிய பள்ளி என்று சொல்கிறான். அப்படியானால் ஒரு பள்ளியினுடைய சிறப்பு எதில் இருக்கிறது? அதனுடைய தாம்பீகமான கட்டிடத்திலே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின், ஆரம்ப நாளிலேயே தக்வா என்ற இறையச்சம் என்ற அஸ்திவாரத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கிற பள்ளிவாசல் தான் மிகச்சிறந்த பள்ளிவாசல். நீங்கள் நின்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளிவாசல். அப்ப இங்க அஸ்திவாரம் எதிலே இருக்கிறது? பள்ளிவாசலுடைய சிறப்பு இறையச்சத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பயந்து இங்குள்ள காரியங்கள் நடக்கிறதா? அல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுகை நடக்கிறதா? அல்லாஹ் சொன்ன சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? அதைத்தான் இங்கு கவனித்து ஒரு பள்ளியினுடைய உயர்வு தாழ்வை தீர்மானிக்க வேண்டுமே தவிர, பள்ளியினுடைய கட்டிடத்தையோ அலங்காரத்தையோ வைத்துக் கொண்டு பள்ளியினுடைய சிறப்பை நாம் உயர்வானது என்றோ அல்லது தாழ்வானது என்றோ கருதிவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில அல்லாஹ் சொல்கிறான், அடுத்ததாக பள்ளிவாசல் இறையச்சத்திற்குரியதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். நபி ஆரம்ப காலத்தில் இருந்து இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தான் நீங்க நின்று வணங்குவதற்கு தகுதியானது. ஏனென்று கேட்டால், அங்கே இருக்கிற சில மனிதர்கள் யுஹிப்பூன அன் யத்தஹரு, தூய்மையை விரும்புகிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ்வும் தூய்மையாக இருப்பதைத்தான் விரும்புகிறான். எனவே உங்களின் பள்ளிவாசல் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இருக்கிறான். பள்ளிவாசல்கள் இன்றைக்கு எப்படி தூய்மைப்படுத்தப்படுகிறது? மற்ற நம்முடைய வீடுகளை தூய்மைப்படுத்துவதை விட பள்ளிவாசலுடைய தூய்மையை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பள்ளிவாசலில் தூய்மைப்படுத்துவது மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத் தருகிற காரியம் என்பதை உணர வேண்டும். ஆனா இன்னைக்கு பள்ளிவாசலுடைய தூய்மை எல்லாம் குறிப்பிட்ட ஆட்களுடைய கையில ஒப்படைத்து விட்டு அவர்தான் அந்த தூய்மைக்கு சொந்தக்காரர். பல எத்தனையோ பள்ளிவாசல்களை பார்க்கிறோம். பள்ளிவாசல்ல குப்பை கிடக்கும், ஏதாவது ஒரு தூசி இருக்கும். அந்த தூசி கண்ணுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா தூக்கி ஓரத்துல போட்டுடலாம், குப்பை தொட்டியில போட்டுடலாம். ஆனா மெனக்கெட்டுங்கிறது சத்தம் போட்டு ஆளை கூப்பிடுவாங்க, மோதினாரை கூப்பிடுவாங்க, பணியாளரை கூப்பிடுவாங்க. என்னையா நீ தூத்து வச்சிருக்கிற, என்ன லட்சணத்துல வச்சிருக்கிற? ஒரு சின்னஞ்சிறிய குப்பை இருக்கும், அதை தூக்கி அசால்ட்டா தூக்கி போட்டுட்டா பள்ளி சுத்தமாயிரும். ஆனால் அந்த காரியத்தை தான் செய்யாமல், அதுக்குதான் நம்ம ஆள் வச்சிருக்கிறோமே, பெரிய அளவில் சுத்தம் பண்றதுக்கு நேரம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு முஸ்தீப் எடுக்க வேண்டியது இருக்குது என்று சொன்னால் அதற்காக ஆட்களை வைத்து நியமித்து வேலை செய்வது தப்பு கிடையாது. ஆனால் அற்பமான ஒரு காகிதம் கிடக்கிறது, அற்பமான ஒரு குப்பை பொருள் இருக்கிறது, அந்த பொருளை கையால எடுத்து தூக்கி போடுவதற்கு பதிலாக அதற்காக நியமிக்கப்பட்ட மனிதரை சப்தமிட்டு கூவி அழைத்து நீதான் அதை செய்யணும், நான் செய்ய மாட்டேன், எனவே அதை சுத்தப்படுத்துறது ஒரு கேவலமான காரியத்தை போன்று கருதி கொண்டு இது போன்று செயல்படுவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பள்ளியை தூய்மைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், ஒரு நாள் பள்ளிவாசலுடைய சுவத்திர ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, யாரோ ஒருவர் எச்சிலை துப்பி வைத்திருக்கிறார், மூக்கு சளியை சிந்தி வச்சிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரத்தால் அந்த சளியை சுரண்டார். இன்னைக்கு இதை நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? நாம நம்முடைய எச்சில தூய்மைப்படுத்துறதே அது நம்ம கையை மூக்க விட்டு வெளியில வந்துட்டு அருவருப்பு படுறோம். ஆனா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒருத்தர் சிந்தி வச்ச மூக்குச்செலிய கொஞ்சம் கூட அருவருப்பு படாமல் தங்களுடைய கைகளால் பள்ளிவாசலை சுரண்டி தூய்மைப்படுத்துகிறார்கள். படுத்திவிட்டு சொல்றாங்க, இது அல்லாஹ் வணங்கக்கூடிய ஆலயம், இதை அசுத்தப்படுத்திடாதீங்க என்று தன்னுடைய தோழர்களுக்கு போதனையும் செய்யறாங்க. அப்படியானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முன்மாதிரி எதிர்பார்க்கிற நாம எல்லா விஷயங்களையும் முன்மாதிரி இருக்குன்னா இதுலயும் முன்மாதிரி இருக்கு. பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது பள்ளிவாசலை தூய்மைப்படுத்துற வாய்ப்பு கிடைக்காதா? பள்ளிவாசலுடைய கழிவறைகளை தூய்மைப்படுத்த வாய்ப்பு கிடைக்காதா? பள்ளியுடைய வெளிப்புற சுவர்களை தூய்மைப்படுத்த வாய்ப்பு கிடைக்காதா? ஏதேனும் குப்பைகள் இருந்தால் அதை அகற்றி தூய்மையாக நம்முடைய வீட்டை தூய்மைப்படுத்துவதற்கு எந்த அளவிற்கு நாம் முயற்சி எடுப்போமோ அதை விட பல மடங்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொண்டிருக்க அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். என் பள்ளிவாசலை எப்படி நீங்க வச்சுக்கணும் சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நீங்க தூய்மையா வச்சுக்கோங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வாகீமு உஜூஹக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் குது தீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு வருகிற தருணத்தில் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள். அலங்காரமா வாங்க, நல்லா அழகா சூப்பரா வாங்க. நீங்க இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வர்றவங்க எப்படி வர்றாங்க பெரும்பாலும் பாருங்க, மத்த வெளியில வேலைகளுக்கு போகும்போது அலுவலகத்துக்கு போகும்போது வீட்டுல இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான ட்ரெஸ் எடுத்து போட்டு சென்ட் அடிச்சு கமகமான மணக்கிற மாதிரி மத்த அலுவல்களை தேடி செல்லக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்வுடைய இறையாலயத்திற்கு வரும் பொழுது வீட்டுல படுத்து தூங்குறதுக்கு என்ன ட்ரெஸ்ல இருப்போமோ அதே ட்ரெஸ்ல நம்ம யாரு முன்னாடி இருந்து நிக்க போறோம்? படைத்த ரப்புக்கு முன்னாடி இருந்து நிக்க போறோம். ஒரு அதிகாரியை சந்திக்க போறோம், ஒரு முதலமைச்சரை சந்திக்க போறோம். அப்படி ஒரு முதலமைச்சரை சந்திக்க போறதா இருந்தால் அதற்காக எத்தனை முஸ்லீம்கள் எவ்வளவு ஆயத்த வேலைகள் மெனக்கிட்டு அதற்காக வேண்டிய புதிய ஆடை தைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நம்ம போறோம், போற இடத்துல கேமரா எல்லாம் வருவாங்க, போட்டோ எல்லாம் பிடிப்பாங்க, பத்திரிகை எல்லாம் போட்டுருவாங்க, பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். 1/2 மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சீவர எதுக்கு? முதலமைச்சரை பார்க்க போறதுக்கு, பிரதமரை பார்க்க போறதுக்கு. ஆனால் இங்க நம்ம யாரை பார்க்க போறோம்? யாரிடத்துல பேச போறோம்? பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இதா காம அஹதுக்கும் இல ஸலாத்தி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹு, உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்று விட்டால் அவர் தனது ரப்போடு பேச துவங்கி விடுகிறார். அல்லாஹ்வோடு பேசுகிற தருணம், அல்லாஹ்வோடு பேசும்போது எப்படி வர வேண்டும்? அதற்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறதே நல்ல ட்ரெஸ் போட்டுவாங்க. இருக்கிறதே எந்த அளவுக்கு நம்மை அழகுபடுத்தி கொண்டு வர முடியுமோ அந்த அளவிற்கு அழகாக உங்களை தயாரித்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளை இருக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வாகீமு உஜூஹக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு நீங்க வரும் பொழுதும் அங்க உங்களை நீங்கள் ஓர்முகப்படுத்திக் கொள்ளுங்கள். அங்க அலட்சியமா இருக்காதீங்க, ஏதோ கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. உள்ள அல்லாஹ்வுடைய இடத்துல இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பள்ளி அல்லாஹ் முன்னாடி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கவனம் முழுக்க இறைவனோடு இறை சிந்தனையோடு அதில் பேசப்படுகிற பேச்சுக்களை இறைவன் எந்த அளவிற்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அவற்றையெல்லாம் முறையாக பேணி பேசுகிறவர்களாக உங்களை நீங்கள் ஓர்முகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளிவாசலுடைய ஒழுங்குகளில் மேலும் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே போல பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாஹ் வ ஆத்தஸ் ஸகாத் வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். பள்ளிவாசலை யார் நிர்வாகம் செய்வது? இன்றைக்கு நிர்வாகம் செய்வதற்கான தகுதியாக என்ன வைத்திருக்கிறார்கள்? யாரிடத்திலே செல்வம் இருக்கிறதோ, யார் பெரிய செல்வந்தரோ பணக்காரரோ அவர்தான் இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கிற பொறுப்பை அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். யாருக்கிடத்திலே அதிகாரம் இருக்கிறதோ, யாருக்கு மக்கள் பலம் இருக்கிறதோ, யார் ஒரு அரசியலிலே செல்வாக்குடையவராக இருக்கிறாரோ இதுவெல்லாம் பள்ளிவாசலின் நிர்வாகத்தை கையிலே கொடுப்பதற்கு மக்கள் இன்றைக்கு அளவுகோலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பள்ளியின் நிர்வாகத்தை யாருடைய கையிலே ஒப்படைக்க வேண்டும்? மன் ஆமன பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். எத்தனையோ இடங்களில் பார்க்கிறோம், மற்ற கடவுள் மறுப்பு கொள்கைகளில், கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களில், இன்னும் திராவிட கழக கோட்பாடுகளில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், தங்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் பள்ளியினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், மன் ஆமன பில்லாஹ், முதல்ல அல்லாஹ்வை கரெக்டா நம்பணும். அல்லாஹ்வை நம்பலையா கடவுளே இல்லைன்னு சொல்லிக் கொண்டு வெளியில பேசுவாரு. பள்ளிவாசல பதவி கிடைக்குது, தலைவருங்கிற அந்தஸ்து கிடைக்கிறது, உடனே அந்த தலைவர் பொறுப்பை இவர் ஏத்துக்கிறார். இவர் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. அப்படிப்பட்டவருடைய கைகளில் பள்ளியின் நிர்வாகம் ஒப்படைக்கப்படவும் கூடாது. மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை சரியாக நம்ப வேண்டும். வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்ப வேண்டும். வ அகாம ஸலாத், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இன்னைக்கு இந்த அளவுகளை கொண்டு போய் வச்சோம்னா 100க்கு ஒரு 60% பள்ளிவாசலுடைய
தலைவர்களுக்கு, முத்தவள்ளிகளுக்கு, நிர்வாகிகளுக்கு பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை அவங்க கையிலிருந்து புடுங்க வேண்டியது இருக்கும். ஏன் தொழுகைன்னா எங்க இருக்குன்னு கேட்கிற மாதிரியான ஆட்கள், பெருநாளைக்கு மாத்திரம் பள்ளிவாசலுக்கு வருகிறவர்கள், வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுக்கு மாத்திரம் பள்ளிவாசலுக்கு வருகிறவர்கள், அவர்கள் எல்லாம் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை வழங்க வேண்டும், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும். ஏன்னா பள்ளிவாசலை கட்டுறது ஏதோ சடங்குக்குரிய காரியம் இல்ல. இதை கெட்ட ஆரம்பிச்சுட்டா இதற்கு பின்னால் நிறைய பிரச்சனைகளை ஒருவர் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் எந்த பள்ளிவாசல்லையாவது பிரச்சனைகளை சந்திக்கிறார்களா? யாருமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் வருவாரு, தொழுவாரு, மோயனார் வந்து பாங்க சொல்வாரு, அவர் வந்து பள்ளியை பெருக்கிட்டு போவாரு, அதற்கு தொழுகை எடுத்துட்டு போவாரு, அதுக்கப்புறம் பள்ளிவாசல் எடுத்து முடித்து போய்கிட்டே இருப்பாங்க. என்ன நினைக்கிறாங்க? பள்ளிவாசல் என்பது ஏதோ தொழுகைக்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிற கட்டிடம் அப்படி நினைக்கிறாங்க. அதனால பஞ்சாயத்தே இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், பள்ளியை நிர்வாகம் பண்றவருடைய இருக்க வேண்டிய பண்புகள்ல மிக முக்கியமான ஒரு பண்பு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சக்கூடாது. ஏன் இந்த விதியை சேர்க்கிறான்? எல்லா இடத்திலையும் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சக்கூடாதுதான். மற்றவங்களுக்கு பயந்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. ஆனால் பள்ளிவாசலுக்கு குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பள்ளிவாசலில் நிர்வாகம் பண்ணும் போது கொஞ்சம் பயந்தாங்கொல்லியா இருந்தா, கொஞ்சம் கோழையா இருந்தா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை அவர் தவறான வழியில கொண்டு செலுத்தி விடுவார். என்ன கேட்டா பள்ளிவாசல் தொழுகைக்கு மட்டும் உள்ளதில்லை, தொழுகையை தாண்டி முஸ்லிம் சமுதாயத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் அலசி ஆராயக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசலை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசல் எதற்கெல்லாம் பயன்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்களை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு பள்ளிவாசல் தொழுகையை தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தப்படுவதில்லை. தொழுகை நேரம் முடிந்தவுடனே பூட்டு போட்டு விட்டு வீட்டுக்கு செல்கிற பள்ளிவாசலும் உண்டு. நபிகள் நாயகம் காலத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது? பள்ளிவாசல் தான் ஏழை எளிய மக்கள் பசியாறுவதற்குரிய இடமாக அப்படிப்பட்ட பள்ளிவாசல் நபிகள் நாயகம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் அவர்கள் ஏதேனும் தர்ம பொருட்களை கொடுக்க விரும்பினால், யாருக்கேனும் உணவளிக்க விரும்பினால், அவர்களுடைய தோட்டத்திலே பேரிச்சங்குலைகள் விளைந்து விட்டால் அதனுடைய முதல் அறுவடையை கொண்டு வந்து பள்ளிவாசலிலே தொங்க விட்டு விடுவார்களாம். ஒரு குடம் 2 குடம் பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து பள்ளிவாசல கட்டி விட்டுருவார். எதுக்கு பள்ளிவாசல கட்டி விடுறாரு? பள்ளிவாசலை நோக்கி ஏழை எளிய மக்கள் வருவார்கள், பசியோடு இருக்கிறவங்க வருவாங்க. அவங்க வந்து அதுல இருந்து 2 பழத்தை எடுத்து பிச்சு வாயில போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி மக்களுடைய பசி போக்குகிற இடமாக நாம் எத்தனை தடவைகள் பள்ளிவாசலில் வைத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கிற இடமாக நம்முடைய பள்ளிவாசலை பயன்படுத்தி இருக்கிறோமா? அப்படி பயன்படுத்துவதை சிந்தித்திருக்கிறோமா? சாப்பிடாத சாப்பிடாதுன்னு சொல்லிவிடுவோம். சரி, சாப்பிட்டா எச்சியாகவும் குப்பையாகவும் தூய்மைப்படுத்தணும், அந்த பிரச்சனை இருக்கிறது. அதுக்காக வேண்டி இது மாதிரியான சாப்பாடை கொடுக்க கூடாதா? பள்ளிவாசல் சாப்பிடுவதற்கு தகுதியான இடமே இல்லை நினைக்கிறான். பள்ளிவாசல் எப்படி வச்சு தின்ப? பள்ளிவாசல் வச்சு தின்னா குப்பையா போயிருமே. நபிகள் நாயகம் காலத்துல குப்பையாகலையா? ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சாங்க? குப்பை ஆனாலும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு கொடு, குப்பையை கிளீன் பண்ணிக்க, அதை சுத்தப்படுத்திக்க, அப்படியே அதை விட்டு வைக்கிற. நபிகள் நாயகம் இப்படி ஏழைகளின் பசி போக்குகிற தளமாக பள்ளிவாசலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை, வீடில்லா ஏழைகளுக்கு பள்ளிவாசல் தான் வீடாகவே இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு எண்ணற்ற பல சஹாபாக்களை, மக்கத்து சஹாபாக்களையும் மதீனத்து அன்சாரிகளையும் சேர்த்து விட்டு சகோதரர்களாக மாற்றி, நீங்க 2 பேரும் போய் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிங்க என்று சேர்த்து விடுகிறார்கள். எல்லா சஹாபாக்களையும் சேர்த்து விட முடியல. வந்திருந்தவருடைய எண்ணிக்கை அதிகம், லோக்கல்ல இருக்கிறவருடைய எண்ணிக்கை கம்மி. அதனால ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து விட்டாங்க. முடியாத சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? பாரசீகர்கள் வந்திருந்தாங்க, ரோமாபுரியிலிருந்து வந்திருந்தாங்க, மக்காவிலிருந்து வந்திருந்தாங்க, இன்னும் பல பகுதிகளில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு அடைக்கலம் தேடி வந்திருந்த சஹாபாக்களில் பல பேருக்கு பள்ளிவாசலிலேயே ஒரு சிறிய திண்ணையை கட்டி கொடுக்கிறார்கள். நீ இங்கேயே தங்கிக்க. அஸ்ஹாபு சுஃபா என்று வரலாற்றில் பேசுகிறோமே, திண்ணை தோழர்கள் என்று சொல்கிறோமே. யார் இந்த திண்ணை தோழர்கள்? எப்படி வந்தார்கள்? வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு வீடு இல்ல, வீடு இல்லாதவங்க இங்க தங்கிக்குங்க. இன்னைக்கு பள்ளிவாசல்ல படுத்தா அடிச்சு பத்துவாங்க. பள்ளிவாசல்ல படுக்க முடியுமா? படுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருப்பாங்க. மதியானம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், அதுக்கு பிறகு இழுத்து மூடிடணும், எந்திரிச்சு போயிடணும், நைட்ல தங்க கூடாது. யாராவது வெளியூர்ல இருந்து வந்தாங்க, ஆளு தெரியல, வேற எதுவும் சந்தேகமா இருக்குது, வேற ஏதாவது பொருட்கள் கொண்டு வந்து பள்ளிவாசல் வச்சுட்டு கேஸ் வழக்கு எதுவும் சந்திக்க வேண்டியது வருமோ என்று பயந்து கொண்டு அப்படிப்பட்ட அச்சத்தினால் தவிர்த்தால் அது வேறு விஷயம்.
ஆனால் கண்ணுக்கு எதிரே தெரிகிறது வீடற்ற ஏழைகளுக்கு பள்ளிவாசல் வீடாக இருக்கட்டும். நபிகள் நாயகத்தினுடைய மிக நெருக்கமான தோழர்கள் ஒருத்தர் இப்னு உமர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் அவங்களுடைய மார்க்கத்தில கட்டளையிடப்படாத காரியத்தை கூட நபிகள் நாயகத்தினுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை கூட தனது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பியவர் இந்த இப்னு உமர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணம் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் சிறுநீர் கழிக்கிறார்கள். வேணும்னு தேர்ந்தெடுத்து கழிக்கல, போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தோணுது சிறுநீர் கழிக்கணும்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தோணுது. உடனே இறங்கி போய் சிறுநீர் கழிச்சிட்டு வர்றாங்க. இவர் அந்த பயணத்தில் இருக்கிறார். நபிகள் நாயகத்துடைய மரணத்திற்கு பிறகு மீண்டும் அதே வழியாக பயணம் செய்ய வேண்டிய தேவை இப்னு உமருக்கு ஏற்படுகிறது. மக்களோடு போய் கொண்டிருக்கிறார். போய்கிட்டு இருக்கிற இப்னு உமர் அந்த இடத்துல நிப்பாட்டுறார். நின்றுட்டு அங்க போய் சிறுநீர் கழிச்சிட்டு வர்றார். வந்து சொல்கிறார், எனக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்ல, ஒன்னு அவசரமா வரல. ஆனா ஏன் தெரியுமா சிறுநீர் கழிச்சேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சிறுநீர் கழிப்பதை நான் கண்டேன். நாங்க இது மாதிரி ஒரு பயணம் போகும்போது ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இருந்தாங்க, அதனால நானும் இருக்கிறேன். இதுவெல்லாம் மார்க்கமா? மார்க்கம் இல்லை. ஆனாலும் நபிகள் நாயகம் அவர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை கூட தன் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வீடு எது? அவர்கள் சொல்கிறார்கள், நான் திருமணம் முடிக்கிற வரைக்கும் எனக்கென்று சொந்தமாக வீடு கிடையாது. எனவே நான் பள்ளிவாசலில் தான், மஸ்ஜித் நபவியில் தான் என்னுடைய தூக்கத்தை எனது வீடாக நான் அதை பாவித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி நபிகள் நாயகத்துடைய காலத்தில் எல்லா பிரச்சனைகளும் மக்களுடைய நன்மைகள் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் தீர்மானிக்கிற ஸ்தலமாக அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதை வரலாற்றிலே நாம் பார்த்து அறிய முடிகிறது. அது மட்டுமில்லை, மக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எங்கே வைத்து பேசுவது? குடும்ப பிரச்சனைகள் பேசுவதற்கான மிக முக்கியமான ஸ்தலம் அல்லாஹ்வுடைய ஆலயம் தான். இந்த ஆலயத்திலே மக்களின் பிரச்சனைகள் பேசப்படும் என்பதை சமுதாயம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி இருந்தால் கோர்ட்டுகளுக்கு அலைய தேவையில்லை, போலீஸ்காரத்திலே காத்து கிடக்க தேவையில்லை. இந்த சமுதாயத்து தலைவர்கள் அளிக்கிற தீர்ப்பை விடவா காவல்துறை ஒரு சிறந்த தீர்ப்பை வழங்கிவிட போகிறது? நம்முடைய மார்க்கம் வழங்காத தீர்ப்பை விடவா நீதிமன்றங்கள் சிறந்த தீர்ப்பை வழங்கிவிட போகிறது? நபிகள் நாயகத்தின் காலத்துல பள்ளிவாசல் தான் மக்களின் சண்டைகளுக்கு, சச்சரவுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்கிற இடமாக நபிகள் நாயகம் பள்ளிவாசலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனைகளை அங்கே வைத்து விசாரிப்பார்கள். ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு கணவர் ஒருவர் அவருடைய மனைவி பாலியல் ரீதியாக, ஒழுக்க ரீதியாக தவறு செய்வதை, விபச்சாரத்தில் ஈடுபடுவதை கணவர் பார்த்து விடுகிறார். கணவர் பார்த்து விட்டா எப்படி? ஒரு பெண் தப்பு செய்து விட்டார் என்று சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தில் அதற்கு 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். 4 சாட்சிகள் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் வலம் எழுத்தூபி அர்பாத்தி சுஹதா ஃபஜ்லிதுஹும் ஸமானீன ஜல்தா. யாரு வந்து அந்த செய்தியை சொல்றாங்களோ, 4 சாட்சி இல்லாம ஒரு ஆள் பார்க்கிறார், தப்பு செய்யறத கண்ணுக்கு எதிர கண்டார், உண்மைதான். அந்த உண்மையை வந்து சாட்சிகள் இல்லாம சபையில வந்து சொன்னா அவரை கட்டி வச்சு 80 அடி அடிக்கும். நீ ஏன் சொன்ன? சொல்றதா 4 சாட்சியோட வந்து சொல்லு, இல்லையா வாயை போட்டுட்டு போய்கிட்டே இரு. இது மார்க்கத்தினுடைய சட்டம். பொதுவாக உலகத்தில் உள்ளவர்களுக்கு இதை பின்பற்றலாம். ஆனால் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வரும் பொழுது மனைவி தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்சு அப்ப என்ன பண்றது? அப்ப போய் 4 சாட்சியை தேட முடியுமா? தப்பு செய்யறான்னு தெரியும் போது எந்த கணவனாவது வந்து என் மனைவி தப்பு செய்யறா பாருங்க சாட்சிகள் ஏற்படுத்துவானா? அவனை விட ஒரு கேடுகிட்ட ஒருத்தர் இருக்க மாட்டான். அப்ப அவனுக்கு என்று விதிவிலக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்துல கணவன் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால் அவனுக்கு சட்டம் வேற. வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுல்லஹும் ஷுஹதாஉ இல்லா அன்ஃபுஸுஹும் ஃபஷஹாதத்து அஹதிஹிம் அர்பஉ ஷஹாதாத்தின் பில்லாஹி இன்னஹு லமினஸ் ஸாதிகீன். அந்த கணவன் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு என்னுடைய மனைவி தவறு செய்து விட்டால் நான் உண்மையை தான் சொல்கிறேன், அல்லாஹ்வின் சத்தியமாக என் மனைவி தவறிழைத்து விட்டால் நான் உண்மையை தான் சொல்கிறேன் என்று 4 தடவைகள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்ல வேண்டும். 5வது தடவையாக நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் என் மீது இறங்கட்டும் என்று 5ஆம் தடவை சத்தியம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அந்த பெண்மணி அதே போல 4 தடவை நான் வந்து தப்பு செய்யல, அது அவர் தான் பொய் சொல்றாரு என்று சொல்லி அவள் சத்தியம் செய்யணும். 5வது தடவையாக ஒல் ஹாமிசத அன்ன கல்லவல்லாஹி அலைஹா இன்கான மின சாதிகீன், அவர் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது இறங்கட்டும் என்று 5ஆம் தடவையாக இந்த பெண் சத்தியம் செய்து சாட்சியம் அளிக்க வேண்டும். இப்படி செய்துவிட்டால் அவர்களுக்கு இடையிலே இருந்த அந்த
திருமண உறவு, குடும்ப உறவு ரத்தாகிவிடும். கியாமத் நாள் வரை அவர்கள் திரும்ப ஒன்று சேரவே இயலாது. விவாகரத்துல கூட திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா இப்படி முலானா என்று அல்லாஹ்விடத்திலே சாபத்தை வாங்கிவிட்டு பிரிந்து விட்டால் அதற்கு பிறகு அவர்கள் ஒன்று சேர்வதற்கு மார்க்கத்தில் எந்த வழியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கிற அந்த காரியத்தை எங்கே வைத்து அரங்கேற்றினார்கள்? பள்ளிவாசல்ல வச்சுதான் செயல்படுத்தினாங்க. பள்ளிவாசல்ல வச்சுதான் அந்த ஆளை சத்தியம் பண்ண வச்சாங்க. பள்ளிவாசல்ல வச்சுதான் அந்த பெண்ணை சத்தியம் பண்ண வச்சாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு இடையில இருந்த அந்த உறவை பிரித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூக பிரச்சனைகள் பள்ளிவாசல்களில் பேசப்பட்டால் இங்க வா, எதுக்கு கோர்ட்டுக்கு போற, எதுக்கு நீதிமன்றத்துக்கு போற, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற, நாங்க பேசுறோம், அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேசுறோம், மார்க்கத்தின்படி தீர்ப்பளிக்கிறோம் என்று சொல்லி இங்கே பேசப்பட்டால் நம்முடைய சமுதாயத்தினுடைய சொத்துக்கள் பாழாக தேவையில்லை, நம்முடைய நேரங்கள் வீணாக தேவையில்லை, கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைந்து அலைந்து நம்முடைய ஆயுளை தொலைக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட காரியம் இன்றைக்கு பெரும்பாலான பள்ளிவாசல்களில் அரங்கேற்றப்படுவதே இல்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யூதர்கள் பள்ளிவாசலை நோக்கி ஓடி வருவார்கள். ஒரு யூதருக்கு முஸ்லிமுக்கும் இடையில பஞ்சாயத்து, வா பள்ளிவாசலுக்கு போவோம், கூட்டு வருவான். ரசூலுல்லாஹ் இடத்துல தீர்ப்பு கேட்க வருவான். இன்னைக்கு முடிகிறதா? இன்னைக்கு லெவல் என்ன? நம்ம ஆட்களே வேணாம்ப்பா, தலைவர்கிட்ட போவாத, இந்த செயலாளர்கிட்ட போவாத, அந்த ஆள் ஒழுங்கா சொல்ல மாட்டான், அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பளிப்பாங்க என்று சொல்லி நாமே நம்முடைய தலைவர்களை, நம்முடைய சமுதாயத்தினுடைய முன்னேறிகளை நம்பாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பள்ளிவாசலை எப்படி பாவிக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு நம்முடைய சமுதாயத்தில் இல்லாமல் போனதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். எனவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது மாதிரி எல்லாம் செய்யுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இதையெல்லாம் செய்யும்போது பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வேணும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவராக பள்ளியை நிர்வகிப்பவர் இருக்க வேண்டும். எதுக்கு இந்த பயத்தை சேர்க்கணும்? பள்ளியாசல போய் தொழுவுறதுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்து குறுக்க நிக்குதா? அங்க பஞ்சாயத்து இல்ல, அவன் மிரட்டுவான இவன் மிரட்டுவான பஞ்சாயத்து இல்ல. எப்ப பிரச்சனை? குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது, ஒரு சொத்து பிரச்சனைகளை பேசும்போது, ஒரு சமுதாய பிரச்சனைகளை பேசும்போது, அதுல தீர்ப்பு வழங்கப்படுகிற நேரத்தில் சில பேர் பாதிக்கப்படுவார்கள். ஒருத்தர் பக்கம் நியாயம் இருக்கும், அந்த நியாயத்தை அவருக்கு கொடுத்துருவோம். இன்னொருத்தர் அநியாயம் செய்யப்பட்டு அநியாயம் இருக்கும், அவர் பாதிக்கப்படுவாரு. உடனே நமக்கு எதிராக களத்தில் இறங்குவார், பிரச்சனை பண்ணுவாரு, அடிக்க முயற்சிப்பாரு. வேணாம்பா, இவன் பெரிய பணக்காரனா இருக்கிறான், பெரிய ஆதிக்க சக்தியா இருக்கிறான், இவனுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு நீ பயந்துடாத. பலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு அஞ்சாத. அப்படிப்பட்ட பண்பாடு உடையவர் தான் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணணும். இப்ப நாம பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது இந்த அளவுகளை பொருத்தி பார்க்கணும். இதையெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா, இதை செயல்படுத்துறாங்களா என்பதை பார்த்து அப்படிப்பட்டவர்களிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்க வேண்டுமே தவிர ஏனோ தானோ என்று செல்வந்தர்களிடத்துல, அதிகாரிகளிடத்துல, ஆள் பலமுள்ளவர்களிடத்துல, சமூகத்திலே செல்வாக்குள்ளவர்களிடத்துல அவர்களிடத்திலே செல்வாக்கு இருக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை கொடுத்துடக்கூடாது. வேற எந்த நிர்வாகத்தையும் கொடு, ஒரு இயக்கத்துடைய நிர்வாகத்தை கொடு, கெட்டு குட்டிச்சோனா பிரச்சனை இல்ல. பள்ளிவாசலுடைய நிர்வாகம் இந்த சமுதாயத்தினுடைய நிர்வாகம், சமுதாயத்தை வழிநடத்துகிற நிர்வாகம். அப்படிப்பட்டத அவங்க கையில கொடு. மேலும் சொல்கிறான் அல்லாஹ், பள்ளிவாசல் இது மாதிரி அல்லாஹ்வுடைய சட்டத்தை எல்லாம் சொல்லிட்டு வர அல்லாஹ் என்னென்ன செய்யணும், எப்படி எல்லாம் நடந்துக்கணும் என்று சொல்லிக் கொண்டே வரும் பொழுது என்ன செய்யக்கூடாது, எதிர்மறையான விஷயத்தையும் பேசணும். என்ன செய்யக்கூடாது, இங்க யார் வரலாம் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்க அதிகாரம் யாருக்கு? பள்ளிவாசலுடைய சொந்தக்காரனுக்கு. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்லிவிட்டால் பள்ளிக்குள்ள யார் வரலாம் யார் வரக்கூடாதுங்கிறத யார் சொல்லணும்? அந்த அல்லாஹ் தான் சொல்லணுமே தவிர அல்லாஹ்வுடைய அதிகாரிகள் சொல்லக்கூடாது. நான் ஒரு வீடை கட்டுறேன், வீட்டுக்கு ஆட்களை கூட்டிட்டு வா என்று சொன்னால் ஒரு வேலையாளை நான் அனுப்பி வைத்தால் அந்த வேலையாளு நான் யாரையெல்லாம் கூப்பிட சொல்றேனோ அத்தனை பேரையும் கூப்பிடணும். அவருடைய இஷ்டத்துக்கு நீ வா நீ வராத உன்னை ஏத்துக்க மாட்டேன் என்று அவர் செயல்பட்டா நான் ஒத்துக்குவேனா? நான் வர சொல்லி இருக்கிறேன், என்னுடைய விருந்தாளி என்று நான் அழைத்திருக்கிறேன், நீ என்ன இடையில புகுந்து கொண்டு அவர் வராது இவர் வராதுன்னு சொல்றது எனக்கு கோபம் இருந்தானே? இப்ப சாதாரண மனிதனாகி எனக்கு என்னுடைய வீட்டில யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற அதிகாரத்தில் வேறு யாரேனும் கை வைத்தால் எனக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால், சர்வலோகங்களுக்கும் ரப்பாகிய அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்தில் வேறு யாரேனும் கை வைத்தால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானா?
ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் அல்லாஹ்வின் அதிகாரத்தை பள்ளிவாசலின் நிர்வாகிகள் கையில் வைத்திருக்கிறார்கள். கண்ணுக்கு எதிர பார்க்கிறோம். பள்ளிவாசல்ல பெரிய போர்டு மாட்டி வைக்கிறாங்க. பெரிய நிறைய பள்ளிகள்ல இன்னும் ஆட்கள் வரக்கூடாது, 4 மதுகபுகளை பின்பற்றாதவர் வரக்கூடாது. அல்லாஹ் சொன்னானா? மதுகபை பின்பற்று, இல்லாட்டி என் வீட்டுக்கு வராத அல்லாஹ் சொன்னானா? இந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தது யாரு? ஆமீன் சப்தமிட்டு சொல்கிறவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது, அத்தஹியாத்திலே விரலை அசைக்கிறவர்கள் பள்ளிக்கு வரக்கூடாது. இந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தது யார்? இந்த பள்ளி வாசல் அப்படி இருக்காது. கியாமத் நாள் வரை இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலை இந்த பள்ளிக்கு ஏற்பட்டு விடக் கூடாது. யார் வேணாலும் வா, அல்லாஹ் சொல்றியா வந்து தொழுதுட்டு போ, நீ வா நான் வராத அந்த பேச்சே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வமன் அஸலமு மிம்மன் மனா மஸாஜிதல்லாஹ் அன் யுذكر ஃபீஹா இஸ்மு. இவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் எவனடா இருக்கிறான்? யாரை விட? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அவனுடைய பெயர் துதிக்கப்பட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதை தடுக்கிறானே, அவனை விட பெரிய அநியாயக்காரன் எவன் இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பாழாக்க முயற்சிக்கிறான். எனவே இவன் மிகப்பெரிய அநியாயக்காரன். அவன் வராத இவன் வராதுன்னு சொன்னா ஏன் ரைட்ஸ்ல கை வச்ச குற்றவாளி, என்னுடைய அதிகாரத்தில் கை வச்ச குற்றவாளி, இதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், அவன் பெரிய அநியாயக்கார பட்டியல சேர்த்துருவேன் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது பள்ளிவாசல்ல போய் காபாவுல தொழ போறாங்க. நபிகள் நாயகத்திற்கும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலான ஊர்களில் ஏகத்துவவாதிகள் பள்ளிகளுக்கு செல்வதற்கு எப்படி தடை விதிக்கப்படுகிறதோ அதே போல இஸ்லாத்தினுடைய ஏகத்துவத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதரவர்கள் காபாவிலே தொழுகைக்கு செல்லும் பொழுது அவர்களும் தடுக்கப்படுகிறார்கள். சஜிதாவிலே அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய கழுத்திலே ஒட்டகத்தின் மலக்குடலை கொண்டு வந்து போட்டு அவர்கள் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு சிரமப்படுத்தப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் படுகிற சிரமத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான், அரஐத அல்லதி யன்ஹா அபதன் இதா ஸல்லா அரஐத இன் கான அலல் ஹுதா அவ் அமர பித்தக்வா அரஐத இன் கذب வதவல்லா அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியானை தடுக்கிறானே, அவனை நீர் பார்த்தீரா? இவர் என்ன செய்தார்? இன்கான அலல் ஹுதா, நேர்வழியில் இருந்தார். அவ அமரபி தக்குவா, இறையச்சத்தை போதித்தார். இதை பொய் என்று கருதி அவன் மறுக்கிறானா? அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, அவன் செய்கிற இந்த காரியத்தை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியா, இல்லை அவன் இந்த காரியத்தை விட்டு விலகிக் கொள்ளவில்லை என்றால் அவனது முன்னெற்றி ரோமத்தை நாம் பிடித்து இழுப்போம், அவன் தனது படையினரை அழைக்கட்டும், சனது ஜபானியா நாம் நமது பட்டாளத்தை அழைப்போம் என்று சொல்ல வரக்கூடியவனே பள்ளிவாசல்ல வராதே என்று தடுத்தால் தடுக்கிறவனுக்கு எதிராக அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான். நீ உன் ஆளை பூரா கூப்பிடு, உன் ஜமாத்தை பூரா கூப்பிடு, உன் உறுப்பினரை பூரா கூப்பிடு, உன் ஜமாத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரோட நிப்பாட்டு, நானும் நிப்பாட்டுறேன். அல்லாஹ் சொல்றான் சனது ஜபானியா, நாம் நமது பட்டாளத்தை அழைப்போம். போட்டு பாப்போமா, மோதி பாப்போமா? யாரு கேட்கிறா? ஒரு ஜமாத்து இன்னொரு ஜமாத்தை பார்த்து கேட்கல, ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தை பார்த்து கேட்கல, பள்ளிவாசல்ல தடுக்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான், வாடா ஏன் கூட வாடா சண்டைக்கு, ஏன் பட்டாளத்தோடு வாரா, ஏன் இந்த காரியம் நடந்துச்சு? இந்த போர்டு வைக்கிற கலாச்சாரம், பள்ளிக்குள்ள நீ வராத நான் வராதுன்னு சொல்ற கலாச்சாரம் எப்படி? பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்பதை நம்முடைய சமுதாயம் புரியாததனால் வந்தது. அல்லாஹ்வுக்குரியது புரிஞ்சிருந்தா சொல்லுவாங்களா? அல்லாஹ் தான் சொல்லணும், நம்ம எப்படி சொல்றது என்ற முடிவுக்கு வந்திருப்பாங்களே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு அந்த வசனத்தை புரிந்து கொள்ளாத காரணம். மேலும் சொல்கிறான், இன்றைக்கு பார்க்கிறோம் பல பள்ளிகளில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதி இல்லை, அவங்களுக்கு உள்ள அளவு கிடையாதுங்கிறாங்க. கேட்டா பொம்பளைங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும், நாடு கெட்டு போய் கிடக்குது, குழப்பம் வந்துடும். பள்ளிவாசலுக்கு வந்தா குழப்பம் வரும், கடை வீதிக்கு போனா, ஜவுளி கடைக்கு போனா, மார்க்கெட்டுக்கு போனா அங்க ஒழுக்கம் வருமா? அல்லாஹ் நினைக்கிற மக்கள், தொழுகிற மக்கள், இறையச்சமுடைய மக்கள் அவங்க இருக்கிற பள்ளிவாசலுக்கு வந்தா ஒழுக்கம் கெட்டு போயிருமா? ஒழுக்கம் கெட்டவர்கள் நிறைந்திருக்கிற, பொருளாதார சிந்தனையோடு வாழ்க்கை நடத்துகிற,
யார வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சு காசு சம்பாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு இருக்கிற கடை வீதிகளுக்கு மட்டும் பெண்களை அழைத்து செல்வது நியாயமா? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி அனில் மசாஜித், அல்லாஹ்வுடைய அடிமைகளாகிய பெண்களை பள்ளிவாசலை விட்டும் தடுக்காதீர்கள். அவங்க வரணும்னு விரும்பினா அனுமதி கொடு, கட்டாயம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு வந்தாக வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. விரும்பினா வரட்டும், வர்றேன்னு சொல்லும் போது தடுக்கிறதுக்கு நீ யாருப்பா? ஆனா இன்னைக்கு தடுக்கிறாங்க. என்ன காரணம்? பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியதுன்னு புரியல. அல்லாஹ் அனுமதிச்ச ஆளை நம்ம தடுக்க கூடாதுங்கிறது விளங்கல. மேலும் அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில அல்லாஹ் பேசுகிறான், ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த பள்ளியில அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள். ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. பள்ளிவாசலை சுத்தமா வச்சுக்கிறதை விட, பள்ளிவாசல்ல மற்ற காரியங்களை அரங்கேற்றுறதை விட, பள்ளிவாசல்ல செய்ய வேண்டிய ஒழுங்குகளை விட, பள்ளிவாசல்ல கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று, அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க கூடாது, வேறு யாருடைய புகழையும் பாடக்கூடாது, வேறு யாரையும் தலையில் தூக்கி வைத்து ஆடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் சொன்ன இந்த கட்டளை நம்முடைய சமுதாயத்து பள்ளிகளில் பேணப்படுகிறதா? பள்ளிவாசல்களில் அமர்ந்து கொண்டு மௌலூது ஓதுகிறார்கள். மௌலூது என்ன இருக்குது? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது, அல்லாஹ்வுடைய பண்பை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த மௌலூது பாடல்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கஃபாருல் கதாயா, பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவரே யாரு? நபிகள் நாயகத்தை பார்த்து மௌலூது பாடல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர்களா சொன்னாங்களா? பாவத்தை எல்லாம் நான் மன்னிப்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கிறவன் எவன்டா இருக்கிறான்? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? மௌலூது புக்க விரிச்சு வச்சுக்கிட்டு அந்த கஃபாருல் கதாயா, பாவத்தை மன்னிக்கிற ரசூலுல்லாஹ்வே. அல்லாஹ் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு அடுத்தவங்களை கொண்டு வைக்கிறோம். அல்லாஹ் அழைக்க வேண்டிய பள்ளிவாசல்ல அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளை போய் கூப்பிடுறோம். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானியின் புகழ் பாடுகிறோம். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு பள்ளிவாசல் என்ன சம்பந்தம்? பல ஊர்களில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் பேரை வைக்கிறான். ஏன் அந்த பேரு? அந்த அவருக்கு இந்த பள்ளிக்கு என்ன சம்பந்தம்? இந்த அல்லாஹ்வை கூப்பிட போறியா, மொய்தீனை கூப்பிட போறியா? அல்லாஹ்வை தவிர யாரையும் கூப்பிடக்கூடாது அல்லாஹ் சொல்றான். கண்ணுக்கு எதிரே மீறப்படுகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பள்ளியில் பேசப்படுகிற பேச்சுக்கள், நடைமுறைப்படுத்தப்படுகிற சட்டங்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்களா? பள்ளிவாசல் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தொழுகை இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். வேற எந்த சமுதாயத்துக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடையவே கிடையாது. ஒரு போஸ்டர் இல்ல, ஒரு நோட்டீஸ் இல்ல, ஒரு விளம்பரம் இல்ல, அதற்கென்று தடல்புடன் ஏற்பாடு இல்ல. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்தில் அந்தந்த பகுதியில் இருக்கிற முஸ்லீம்கள் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் பள்ளிவாசலில் இமாம் ஆற்றுகிற உரையை கேட்பதற்கு வந்து குழுமுகிறார்கள். 1000 பேர், 2000 பேர், 5000 பேர், 10000 பேர், ஒரு 1000 பேர் உள்ள கூட்டத்தை கூட்டுறதா இருந்தா எவ்வளவு செலவு செய்யணும், எவ்வளவு ஏற்பாடு பண்ணணும், எவ்வளவு கஷ்டப்படணும்? எதுவாக உண்டா? வாரம் 1000 பேர், 2000 பேர் வந்து உட்கார்றாங்களே. அங்கே உரை நிகழ்த்தக்கூடிய இமாம்கள் அவர்களை சரியான முறையில் உரை நிகழ்த்தினால், சரியான விஷயங்களை கற்றுக் கொடுத்தால் நம்முடைய சமுதாயத்தினுடைய அறிவு நிலை எப்படி இருக்கும்? சமுதாயத்தினுடைய புரட்சிகளை, கோரிக்கைகளை அரசாங்கத்தின் சார்பில் வென்றெடுக்கலாம். மக்களை அறிவுள்ளவர்களாக ஆக்கலாம், ஈமான்தாரிகளாக உருவாக்கலாம், இறையச்சத்தை போதிக்கலாம். ஆனால் என்ன பேசப்படுகிறது? ஜும்மா மேடையில் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பேசுறாங்களா? அந்த பெரியார் அதை சொன்னார், இந்த பெரியார் இதை சொன்னார். கதைகளையும் கப்தாக்களையும். இந்த பள்ளிவாசல் அப்படி ஆகிவிடக் கூடாது. இதை நிர்வகிக்கிறவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு காலத்திலும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிரான காரியங்கள் நம்முடைய பள்ளிகளை அரங்கேறிவிடக் கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக இங்கே வருகிறவர்களும் சரி விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டால், நபிகள் நாயகம் சொல்லுகிறார்களே, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அதை தனது கரத்தால் தடுத்து நிறுத்தட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபில் லிசானிஹி, அதற்கு இயலவில்லை என்று சொன்னால்
தனது நாவால் சொல்லியாவது அதை நிறுத்தட்டும். அதற்கும் முடியாத பட்சத்தில் அதை விட்டு மனதால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. வரக்கூடியவர்களுக்கும் கடமை இருக்கிறது, நிர்வகிக்கிறவர்களுக்கும் கடமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் சட்டம் எதுவோ அதுதான் இந்த பள்ளிவாசலின் சட்டமாக, இந்த நிர்வாகிகளின் சட்டமாக, பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்குரிய பைலாவாக அதுதான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத ஒரு பண்பாட்டை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ் சொல்லுகிற அத்தனை விஷயங்களிலும் பள்ளிவாசலில் பேண வேண்டிய அத்தனை ஒழுங்குகளையும் முறையாக பேணி பள்ளியை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லவர்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய ஆலயத்தினை திறந்து அதில் வழிபாட்டை துவங்குகிற இந்த தருணத்தில் இறை ஆலயத்தில் பேண வேண்டிய ஒழுங்குகள் என்னென்ன என்பதை குறித்து சில விஷயங்களை நாம் கண்டோம். அந்த விஷயத்தை எல்லாம் நமது வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்பதோடு முதலாவது நாளிலே குழுமி இருக்கிற நாம் இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் என்ன விதிகளை கற்றுத்தந்தானோ அவை அனைத்தையும் நிறைவேற்றுகிற பள்ளியாக கியாமத் நாள் வரை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆரம்பத்திலே இறையச்சத்தோடு உருவாக்கப்பட்ட எத்தனையோ இறை ஆலயங்கள் காலப்போக்கிலே தடம் புரண்டு இறை அச்சமற்றவர்களுடைய கரங்களில் சென்று இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களை எல்லாம் குழி தோண்டி புதைக்கிற ஒரு இடங்களாக மாறி போனதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சில பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உலகத்தில் சில பள்ளிவாசல்கள் இருக்கும். பள்ளிவாசல்னாலே அல்லாஹ் கட்டுறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பள்ளியை பத்தி அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களில் சில பள்ளிகள், அந்த பள்ளிகளுக்கு நீங்க பள்ளியினுடைய அந்தஸ்தை கொடுத்துட கூடாது. ஏன்னா அது பள்ளிவாசல் பேருக்கு தான் பள்ளி. தொப்பியை போட்டு பள்ளிக்கு போவாங்க, வாங்க சொல்லுவாங்க, எல்லாம் பள்ளி மாதிரி தெரியும். ஆனா நெசத்துல அதை பள்ளி நீங்க நம்பிடாதீங்க என்று அதுக்கு ஒரு 4 பண்புகளை இலக்கணங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மஸ்ஜிதன் இராரன் ஓ குஃப்ரன் ஓ தஃபரீகம் பைனல் மூமினீன ஓ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ் வரஸூலஹு மின் கபில். எந்த பள்ளிவாசல்களில் மக்களுக்கு இடையூறு செய்கிற காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, எந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மீறப்பட்டு குஃப்ரும் ஷிர்க்கும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ, எந்த பள்ளிவாசலில் மூமின்களுக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்தப்படுகிறதோ, எந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் எதிரிகளாக விரோதிகளாக இருக்கிறார்களே அவர்களுக்கு அடைக்கலம் தரப்படுகிறதோ, அப்படிப்பட்ட பள்ளிவாசல்கள் அது பள்ளிவாசல்களே இல்லை. பள்ளிவாசல் என்று பதிவு செய்யப்பட்டாலும், உலகமெல்லாம் பள்ளி என்று அதை கருதினாலும், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பள்ளி என்று அங்கே சென்று வணங்கி வழிபட்டாலும், அல்லாஹ்வை சரியான முறையிலே நம்புகிற முஸ்லிம்கள், குர்ஆனை சரியான முறையிலே நம்புகிற முஸ்லிம்கள் இந்த 4 பண்புகளை கொண்டிருக்கிற இடங்களை பள்ளிவாசல் என்று கருதிவிட வேண்டாம். அப்படி கண்ணுக்கு எத்தனையோ பள்ளிவாசல் இருக்கிறது. சாஃபி ஹனஃபின்னு பிரிப்பாங்க. அல்லாஹ் அதான் சொல்றான், பிரிவினை ஏற்படுத்தினா அது பள்ளிவாசல் கிடையாது. அவங்களுக்கான மௌலூது கத்தம் குத்துபான்னு ஓதிக்கிட்டு இருப்பாங்க, அது குஃப்ரை நடைமுறைப்படுத்தினா அது பள்ளிவாசல் கிடையாது. மக்கள் சட்டத்திட்டங்களை போட்டு சிரமப்படுத்துற காரியங்களை செய்வாங்க, அது பள்ளிவாசல் கிடையாது. வட்டி வாங்குவாங்க, வட்டிக்காரன் அல்லாஹ்வுக்கு விரோதிங்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய விரோதிக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து அங்க அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பாங்க, அது பள்ளிவாசல் கிடையாதுங்க. இது மாதிரி பண்புகளோடு எந்த பள்ளி இருக்குதோ, எந்த பள்ளிகளுடைய நிர்வாகம் எப்படி போகுதோ அது பள்ளிவாசலே கிடையாது. பள்ளி நினைக்காதீங்க. இதுவெல்லாம் ஆரம்பத்தில் எடுப்புல இப்படிப்பட்ட மக்கள் வந்தாங்களா? ஆரம்பத்தில் கட்டும் போதே இந்த 4 பண்புகளோடு பள்ளி கட்டப்பட்டிருக்குமா? கண்டிப்பா கட்டியிருக்க மாட்டாங்க. இறையச்சத்தோடு கட்டியிருப்பாங்க, அல்லாஹ் வணங்குறதுக்காண்டி கட்டியிருப்பாங்க, மூமின்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு கட்டியிருப்பாங்க. ஆனா ஒற்றுமையை பிரிப்பாங்க. கட்டும்போது அப்படி கட்டப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிற மாதிரியான காரியங்களை செய்வாங்க. இப்படிப்பட்ட பிற்கால ஆரம்ப காலத்திலே சரியாக கட்டப்பட்டிருந்தாலும், நாட்கள் செல்ல செல்ல கட்டியவர்கள் மரணித்தாலும், அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே இறையச்சம் இல்லாத காரணத்தினாலும் பள்ளிகள் இப்படி பள்ளி என்ற அந்தஸ்திலிருந்து தடம் புரண்டு சென்று கொண்டே இருக்கின்றன. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சொல்வதாக இருந்தால்,
நபிகள் நாயகம் காலத்திலே காபத்துல்லாவை சொல்லலாம். காபத்துல்லா எப்படி கட்டப்பட்டது? கட்டியது யார்? ஆரம்பத்தில் இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுகிறார்கள். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இரண்டு பேரும் சேர்ந்து ஏக இறைவனை வணங்குவதற்காக காபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். இப்ராஹிம் நபியும் மரணிக்கிறார்கள், இஸ்மாயில் நபியும் மரணிக்கிறார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பல்லாண்டு காலம் ஓடி போகிறது. அதற்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஊரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். நபி அவர்கள் பிறந்து வாழுகிற தருணத்தில் காபா எப்படி இருந்தது? ஏக இறைவனை மாத்திரம் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயத்தில் ஏக இறைவன் மட்டும் வணங்கப்பட்டானா? ஏறத்தாழ 360க்கும் மேற்பட்ட சிலைகளை கட்டி வைத்துக் கொண்டு நாங்கள் இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். இப்ராஹிம் எப்படி பள்ளிவாசல்ல தொழணும்னு சொன்னாரோ அது மாதிரி நாங்க தொழுதுகிட்டு இருக்கிறோம். யார் சொன்னது? நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த காபிர்கள். அவங்க நாங்க கரெக்ட், எங்க இப்ராஹிம் என்னத்தை சொன்னார் அதுதான் செய்யறோம். எங்களுடைய மார்க்கம் இப்ராஹிமின் மார்க்கம். அந்த ரூட்ல அவங்க போய் அந்த ரூட்டா காட்டினாங்க. சிலைகளையா வச்சாங்க, சிலைகளுக்கு பிரார்த்திக்க சொன்னாங்க. தலைகீழ புரண்டு போச்ச, மாறி போச்சா? எப்படி மாறிச்சு? காலங்கள் செல்ல செல்ல அப்படி மாறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. நாம சரியான ரூட்ல இருக்கிறோம் நினைத்துக் கொண்டு மக்கள் தடம் புரண்டு விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட தடம் புரண்ட பள்ளிகளில் ஒரு பள்ளியாக இந்த பள்ளி ஆகிவிடக் கூடாது என்று இங்கே வந்திருக்கிற அனைவரும் இந்த நிமிடத்திலே தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி, யா அல்லாஹ், இந்த பள்ளி என்ன நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதோ, என்ன நோக்கத்தோடு இதை உருவாக்கியவர்கள் உருவாக்கி கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட அந்த இறையச்சத்தின் அடிப்படையிலேயே இறுதி நாள் வரை செயல்பட்டு இறை சட்டங்களின் கேந்திரமாக இதை நீ அமைத்து தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்து கடைசி வரை இப்படி நீடித்து செல்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி புரிவானாக. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்